எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், உம் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காத்தீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், உம் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. முடிந்தவர்கள் எழும்பி நின்று அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரகதனரகசுத அபரகதனாரி மகிஷ் திகரிகிதனி. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே,
சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. எல்லாரும் இந்த பாடல்களை கரங்களை தட்டி பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. பாடுங்க. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினால் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. சொல்லுங்க. தூர கிடந்து தொல்லைகள் அடைந்த நம்மை அவருடைய சுதந்திரமாக மாற்றினார். மீண்டும் சொல்லுவோம். உயிர்ப்பித்தே உயர்த்தினால் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையில் மகத்தானம் வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. ஜீவனை யாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை யாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாதே நிற்போமா, சோர்ந்திடாதே நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய
நன்மைகளை நினைத்தே. கரங்களை தட்டியா நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. மீட்புகளான பல நன்றி இழந்தே சத்துக்களாயினரே. மீட்புகளான பல நன்றி இழந்தே சத்துக்களாயினரே. சத்தியத்தை சார்ந்து தேவர் சித்தம் செய்திடுவோமா, சித்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீரா, அவனியோர் கழிப்பீர். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. இதற்காக அழைக்கப்பட்டேனோ, இதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதை தொடர்ந்து நான் செல்லுவேன். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீரா, அவனியோர் கழிப்பீர். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜன சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜன சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. தொடர்ந்து நாம் ஒரு காரியத்தை தியானித்து வருகிறோம். ஏசாயா 32ஆம் அதிகாரம், அதில் உள்ள 19வது 18வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும். ஆனால் உனக்கு கொடுத்த இந்த திருச்சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், நீங்கள் சமாதான தாபரங்களிலும் காடு அழிய கல்மழை பெய்தாலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் மகா நகரங்கள் தாழ்வாய் போனாலும் நீங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருப்பீர்கள். My people shall dwell in a peaceable habitation because you are his beloved. நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறபடியினால். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சொன்னேன். அக்செப்ட் யுவர் ரிலேஷன்ஷிப், என் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. obey his words, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். have proper communication, அவரோடு தொடர்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். show your love, உங்களுடைய அன்பை கிரியைகளாலும் வார்த்தைகளாலும் துதிகளாலும் வெளிப்படுத்துங்கள்.
கன்ஃபஸ் ஆல்வேஸ், அவரோடு பேசிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்கள் வீட்டை கட்டி தர முடியுமா? உங்களுடைய தாழ்பாள்களை பலப்படுத்தி உங்களிடத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை கட்டுவித்த ராகேலையும் லேயாளை போலையும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தே அவர் ஆக வேண்டும். உங்களுடைய குடும்பங்களை அவர் தழைக்க செய்வார், நிலையான வீட்டை கட்டுவார். அடுத்து உங்களுடைய குடியிருப்பின் எல்லையை அவர் அறிந்திருக்கிறார், அதை குறித்திருக்கிறார். அதை எளிதாக மாற்றி போடாதீர்கள். உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக மாற்றுவார். அதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அடுத்து உங்களுடைய எல்லைகள் இன்று குன்றி காணப்படலாம். ஒரு வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போல, என் ஞாபகம் சரியாக இருக்கும் என்ற ஏசாயா 1:8 என்று நினைக்கிறேன். ஒரு வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போல, ஒரு குச்சியை போல காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லையை நான் பெரிதாக்குவேன். யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கின ஆண்டவர் உன் எல்லையை அவர் பெரிதாக்குவார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கல்லாக மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல சொன்ன ஆண்டவர் உன்னை பலப்படுத்த அவர் போதுமானவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று சொன்ன ஆண்டவர் பலத்தையும் கொடுப்பார். வைத்து குறித்துக் கொள்ளுங்கள், பராக்கிரமத்தையும் கொடுப்பார். ஆனால் அவருடைய ஆவியினாலே தான் எல்லாம் ஆகும். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஈசாக்கிற்கு ஆபிரகாமின் தேவன் மட்டும்தான். யாக்கோபுக்கு ஆபிரகாமின், ஈசாக்கின் தேவன் இருந்தும் கூட அவனுடைய தேவனாலே தான் ஆசீர்வாதம் பெற்றான். காரணம், ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை விரும்புகையில், வாஞ்சிக்கையில் சோதோமின் ராஜாவினிடத்திலே சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தாய் என்று சொல்லாதபடிக்கு ஒரு பாதரட்சையின் வாரை கூட உன்னிடத்திலே நான் பெற விரும்பவில்லை என்று சொல்லி, அப்படி என்றால் கர்த்தரே அவனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரே அவனை ஆசீர்வதித்ததை போல கர்த்தரே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரே உன் எல்லையை விஸ்தாரமாக மாற்றுவார். இந்த ஆண்டிலே, இந்த நாட்களிலே நம் பக்கத்தில் 1000ம் 10,000ம் விழுகிற ஒரு காலமாக இது இருக்கிறது. கல்மழை பெய்கிற ஒரு காலமாக இருக்கிறது. கடந்த வாரம் நாம் தியானித்தோம். பல எதிர்ப்புகள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் காரியங்களை அவர் செய்தார். ஏசாயா அதில் கூறப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கும் முன்பு ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சீசர்களை தெரிந்தெடுக்கிறார். மத்தேயு 10 அதில் ஒரு அழகான காரியம் என்னவென்றால், சீசர்களை தெரிந்தெடுக்கையிலே அவர்களுக்கு ஊழியம் இருந்தது. சீசர்களை தெரிந்தெடுக்கும் போது அவர்களுக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்தார். உங்களுடைய தெரிந்தெடுப்பிலே அதிகாரம் உண்டு. சீசர்களை தெரிந்தெடுக்கையிலே இரவு முழுவதும் ஜெபித்து அவர் செய்தார். அப்படி என்றால் உங்களை முன்குறித்திருக்கிறார். அந்த சீசர்களை தெரிந்தெடுக்கிற வேளையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சூஸிங், அப்பாயிண்டிங், அடுத்து வார்னிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங்னு நான் என் பைபிளில், தமிழ் பைபிளில் ஹெட்டிங் எழுதி வச்சிருக்கிறேன். அவங்களை எச்சரிக்கிறார் அவர் சீசர்களை. அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வேலை என்னெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு வேலை என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை என்ன செய்ய சொன்னவர்? வாழ்த்த சொன்னார். மத்தேயு உங்கள் வேதாகமும் 10:12 அதில் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அடுத்து ஊழியர்களாகி எங்களை பார்த்தவர் இன்னொரு காரியத்தை சொன்னார். 27 நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை, ஒரு சாயங்காலம் போல் உள்ள ஒரு காலத்திலே தான் நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். கடைசி காலம், அதை அறிந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஏசாயா 40 எனக்கு ஒரு பகுதி பேசணும்னு ஆசை. உன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று. இன்னும் அந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் காலம் எனக்கு கொடுக்கப்படவில்லை. 2ஆம் வருகையை குறித்து திருச்சபைக்கு சொல்ல வேண்டும். ஜனங்கள் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆனால் இன்று இந்த இரவு வருகை வந்தால், ஒரு திரள் கூட்ட ஜனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில்
த மல்டிடியூட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் திரள் கூட்ட ஜனங்கள் இருப்பார்களா? விக்கிரகங்களுக்கு பின்னே செல்லுகிறார்கள், சிருஷ்டிக்கு பின்னே செல்லுகிறார்கள், மனிதர்களை தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள். முகத்திரை கிழிக்கப்பட்ட ஒருவனை கூட திரும்பவும் ஆண்டவனாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உலகத்திலே இருக்கிறார்கள். போய் தீர்க்க தரிசனங்களை பைபிள்ல எபேசு சபையை பற்றி சொல்லும்போது, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொன்னபோது அதை நீ கண்டுபிடித்தபடி நான் அறிந்து கொண்டபடி இல்லான். இன்னைக்கு 5 பேரை வச்சுட்டு அப்போஸ்தலர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க, பிஷப் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சாட்சி இல்லாம இருக்கு. ஆனா பல காரியங்களை பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் என்ன காலத்திலே இருக்கிறீர்கள் என்று தெரியுமா? எந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தெரியுமா? ஒரு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ இருக்கிறாய் என்று சொல்லி, நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் இருக்கிற நகர், நீங்கள் இருக்கிற தேசம், நீங்கள் இருக்கிற உலகத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒன்று கடைசி காலம், இன்னொன்று என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். அநேக வார்த்தைகளை கர்த்தர் ராவேளைகளில் உன்னோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறாரே, உணர்த்தி கொண்டிருக்கிறாரே, தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. ஆண்டவர் இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்திலே சொல்லுங்கள். வெளியரங்கமாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அவர் அந்த சீசர்களை கிட்டத்தட்ட 1990 ஆண்டுகளுக்கு முன்னே அனுப்புகிறார். என் கணக்கு சரியாக இருக்கும் என்றால் 1990 ஆண்டுக்கு முன்னே அனுப்பும்போது அவர் சொல்லுகிறார், வல்லமையை கொடுத்து காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்கள், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரவான் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்திலே தங்கியிருங்கள், விசாரியுங்கள், பாத்திரமானவர்கள் இருப்பார்கள். எல்லா பட்டணங்களிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. எல்லா தேசங்களிலும் இப்பொழுதும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. சைனால உண்டு, ரஷ்யாவிலே உண்டு, ஜெர்மனியிலே உண்டு. நேரத்திற்கு விலை நிர்ணயிக்கிற ஜெர்மனியிலே கூட ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். நாகாலாந்து, மணிப்பூர், மிசோராம் பகுதியிலெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். சால்வேஷன் ஆர்மியில் இருக்கிறாங்க, சர்ச் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிறாங்க. யாரும் அவருக்கு தூரமானவர்கள் அல்ல. ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளா. அவர் அவங்கள எடுத்துக்கொள்றாரு, வாங்கப்பா என் வேலைக்கு வாங்க, ஞானவான்களை வெட்கப்படுத்தணும், நீங்க வாங்க, பலவீனரை ஊழியம் செய்யணும், வாங்க, பலவான்களை சந்திக்கணும், நீங்க வாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை போல அழைக்கிறார். ஆனால் சொல்றாரு, பாத்திரமானவர்கள் உண்டு. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் கர்த்தர் பாத்திரவான்களா மாற்றி இருக்கிறார். சார் நினைப்பாங்க, நான் என்ன செஞ்சேன் ஆண்டவருக்கு அப்படின்னு. இல்லைங்க, நீங்க ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறீங்க. மதுரையில் நரிமேட்டில் ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்துக்கு பேர் இல்லை, வெறும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச், அவ்வளவுதான். அந்த பாஸ்டர் பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், சர்ச் தான் நார்த் இந்தியா மினிஸ்ட்ரியை தாங்கணும் அப்படின்னு சொல்லி, சர்ச்சு தான் வட இந்தியாவிற்கு மிஷினரிஸ் அனுப்பணும்னு சொல்லி முத ஒரு மிஷினரி அவர் தான் அனுப்பினார், டி சாமுவேல் என்பவரை. அந்த டி சாமுவேல் யாருன்னா, நம்ம சர்ச்சில் ரஞ்சினின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க தெரியுமா, அவருடைய சொந்த அக்கா மாப்பிள்ளை தான் அவர் அனுப்பி பீகாரிலே தூதர்களே அவருக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்தார்கள். பீகாரிலே அவர் ஊழியம் செய்தார். மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மூலமாக அவர் முதலாவது அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையில் தி ஃபர்ஸ்ட் மிஷனரியா அவர் கடந்து போனார். நரிமேடு ஆலயமே ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் நின்று அழுதது அவருக்காக, அந்த டி சாமுவேல் அவருக்காக. இன்று அந்த அன்பு இருக்கிறதா? ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? ஊழியர்களை விசாரிக்கிறீர்களா?
உங்களுடைய ஊழியருடைய மனது எதை தேடுகிறது, யாரை நாடுகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஏதோ ஒரு பணம், ஏதோ ஒரு பிரசன்ட் கொடுத்துட்டு ஏமாத்திராதீங்க ஆண்டவரையும் ஊழியரையும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை காட்டிலும் அதிக சந்தோஷம் எனக்கும் இல்லை, எனக்கு இல்லை. அடுத்து அவர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? 17வது வசனத்துல மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதில் ஒரு வார்னிங் இருக்கு, கவனிச்சிங்களா நீங்க? மனுஷரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அழுகிறவங்களெல்லாம் நம்பிடாதீங்க, சிரிக்கிறவங்களெல்லாம் நம்பிடாதீங்க. ஆனா உலகம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ யாரையும் ஏமாத்தாத, அடுத்து நீ என்ன செய்யாத, ஏமாறாத. இந்த அன்புலையும் மயங்கி ஏமாந்துடாதீங்க. தேவனுடைய அன்பு இருக்கட்டும். சகோதர சிநேகத்திலே முந்திக் கொள்ளுங்கள், சகோதரரை கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். உங்களோடு ராபோஜனம் எடுக்கிறவர்களை உங்களுக்கு ஈக்குவலண்டா ட்ரீட் பண்ணுங்க. விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், போகட்டும். ஆனா இந்த இடத்துல சொல்றாங்க, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. நீங்க எச்சரிக்கையா இருக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றவங்க உண்டு. எம்னா கண்ணை மூடி தீர்க்க தரிசனம் சொன்னா போதும், தலையை டபக்குன்னு கொடுத்துடுறது. எப்படி? நான் இந்த புல்பீட்டை ஒருத்தர் கொடுக்க முன்னாடி எவ்வளவு யோசிப்பேன் தெரியுமா? மதுரையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் புல்பீட்டை யாருக்குமே அவர் கொடுக்க மாட்டார். எதுக்கு அந்த வீண் பழி அப்படின்வார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனுஷருக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து தைரியப்படுத்துறாரு. எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம், கவலைப்படாதிருங்கள். உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுகிறான். அழைக்கிறார், அப்பாயின்மெண்ட் பண்றாரு, வார்னிங் கொடுக்கிறாரு, ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் நீ வீடுகள் மேல் சொல்லு. கர்த்தர் உங்கள் வீடுகள் மேல் சொல்ல, உங்கள் வீட்டை குறித்து சொல்ல, உங்களுடைய குடும்பத்தை குறித்து சொல்ல என்னை அனுப்பி இருக்கிறார். என்னை இந்த திருச்சபையிலே வைத்திருக்கிறார். என்னை இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே, இந்த வட இந்திய ஊழியங்களை சந்திக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். எவைகளுக்கு என்றால் எல்லா வீடுகள், கர்த்தரோடு தொடர்புள்ள வீடுகள் எல்லாம் இந்த நாட்களில் கட்டப்படும். இது வீடு கட்டப்படும் காலம் அல்ல என்று யாரோ ஒருவர் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அது தவறான தீர்க்க தரிசனம். உன் வீட்டை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலையின் மேல் உள்ள பட்டணமாய் நீ மாறுவாய். திரும்ப திரும்ப ஒரு அரைத்த மாவை அரைப்பதை போல நான் சொன்னாலும் உங்களுடைய இருதயம் எவ்விதம் தெரியுமா இருக்க வேண்டும்? என்னுடைய குடும்பத்தை சமாதான தாபரமாக மாற்றும். சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம்? சூழ்நிலைகள் காடு அழிய கல்மழை பெய்யும். வேதத்திலே கல்மழை பெய்த இடங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அழிவை தான் குறிக்கிறது. கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? 10 வாதைகளில் ஒரு வாதை கல்மழையும் அதோட கம்பேர் பண்ணி கர்த்தர் ஒன்று செய்கிறாரு. கல்மழை இருக்கிற இடத்துல அக்னியே இருக்க முடியாது. கல்மழையும் அக்னியும் பெய்து மொத்தமாக என்ன செஞ்சிச்சு? எகிப்தை அழிச்சு போட்டுச்சு. எல்லாம் ஒரு பச்சை பசுமையான ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. மழை ஆசீர்வாதம், முன்மாரியும் பின்மாரியும் ஆசீர்வாதம். ஆனால் கல்மழை ஒரு நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அப்போ அந்த கல்மழை பெய்யும் என்றால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு மழை பயங்கர ஆசீர்வாதம். ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நீங்களும் டிவியில் பார்த்துருப்பீங்க. என் பையன் டைனிங் டேபிள்ல இருந்து பார்த்து கேட்டான், இதெல்லாம் கடவுள் அனுமதிச்சதா அப்படின்னு கேட்டான். என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இந்த கங்காரு உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்களா? இந்த கங்காரு ரோடை கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது, அதுக்காக 2 பக்கம் அப்படி இந்த பிளேட்லேயே ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. ஆனால் காட்டிலே தீ பிடித்தது, காடு அழிந்தது. காடு அழிந்த வேளையிலே அதில் உள்ள மிருகங்கள், அதில் உள்ள இந்த பேண்டா கரடிகள் பார்த்துருக்குறீங்களா? அவ்வளோ அழகாக இருக்கும். சிங்கப்பூரில் 2 பேண்டா கரடியை வச்சு எத்தனையோ கோடி சம்பாதிச்சிட்டான். நானும் போகும்போதெல்லாம் அதை பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். அது உட்காந்து மூங்கில் எடுத்து அப்படி சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். 2 கரடி தான் அவன்கிட்ட இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் எண்ணற்றவைகள், இவைகளெல்லாம் தங்கள் ஜீவனை தப்புவிக்கும் வண்ணம் அந்த இரும்பு ஃபென்ஸில் வந்துருச்சு.
ஆனால் அதை தாண்டி இதால் செல்ல முடியவில்லை. அப்படியே கருகி தீயில் இருந்துச்சு. உலகமே கண்ணீர், இயற்கை ஆர்வலர்கள் கண்ணீர். ஹெலிகாப்டர் ஃப்ளைட் மூலமாக தீயை அணைத்தார்கள், அணைக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் ஒரு மழையை பெய்ய பண்ணினார் பாருங்கள். அந்த மழை பெய்த சில மணி துளிகளிலே அந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள எல்லா காடு உள்ள தீயும் அணைக்கப்பட்டது. கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? ஒரே இரவிலே அவர் ஒரு யவ்வன ஜனத்தை பிறப்பிக்க முடியும். ஒரே இரவிலே அவருக்கென்று ஒரு ஜனத்தை அவர் வேறு பிரிக்க முடியும். அவர்களை பயணம் செய்ய வைக்க முடியும். எகிப்தில் இருந்து அவர்களை விடுவிக்க முடியும். காலாட்களோடு ஓடும்போது சோர்ந்து போனவர்களை குதிரைகளோடு ஓடுகிறவர்களாக மாற்ற முடியும். இந்த வேளையிலே கர்த்தர், இதான் இப்போ என் பிரசங்கத்துடைய சின்ன ஆரம்பம், வீடுகள் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். எந்த வேளையிலே? இருளின் காலத்திலே, ரா வேளையிலே பெற்ற காரியத்தை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். உங்களுடைய வீடு கட்டப்பட முடியுமா? அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இன்று உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்விதம் இருக்கிறது? உங்களுடைய ஃபினான்ஸ், உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களுடைய நண்பர்கள். சில வேளைகளில் நண்பர்களை இழக்கும்போது நாம் தவிக்கிறோம். ஊழியத்திலே ஆரோனும் ஊரை போன்றவர்களை இழக்கும்போது நாம் தவிக்கிறோம். ஊழியர் என்ற நிலைமையிலே சொல்லுகிறேன். ஆனால் குடும்பம் என்ற நிலைமையிலே சகோதரர்கள், தாய், தகப்பன், இவர்களை இழந்து நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றாரு, நீ என் ஜனமா இருந்தாய், நான் உன்னை கட்டுவேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுக்க வேண்டாம். அந்த இடத்துல முயலுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்துவமற்ற முயல் கூட என்ன செய்து கண்மலையிலே தனக்கு குழியை தோண்டி அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. அது அஃபென்சிவ் அனிமல் இல்லை. முயல் ஒரு டார்ச் லைட் அடித்தா அதுக்கப்புறம் அது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும், அதுக்குள்ளே தூக்கி சுட்டும் கதையை முடிச்சிருவான். ஆனால் கர்த்தர் அதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. நீ ஒரு கண்மலைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோ, இல்லைன்னா கண்மலைக்குள்ளே ஒரு குழியை தோண்டி இருந்துக்கோ. பெரிய சிங்கம் அதை விரட்டிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சின்ன கண்மலைக்குள்ளே உள்ளே ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிங்கம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்த வேண்டியதுதான். அங்கேருந்து அந்த சிங்கத்தையும் போஷிக்கணும்னா என்ன, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, 34ஆம் சங்கீதமா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியா இருக்கிற ஒரு காலத்திலே இருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சத்துவமற்ற முயல் கூட கண்மலையிலே அது அடைக்கலம் புகுந்து விடுகிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் வார்த்தைகளைத்தான் கடந்த வாரம் தியானித்தோம். அதன் தொடர்ச்சி தான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதில் அட்ரஸ் யாருக்கு பண்றார் அப்படின்னா, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. அதுக்கு அடுத்த வார்த்தை, உன்னை நான் கட்ட இயலாது என்றா சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை கட்ட மாட்டேன் என்றா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் நீல ரத்தினங்களாக இருக்கிறது. அஸ்திபாரங்கள் நீல ரத்தினங்களாக. எல்லா பில்டிங்லையும் அஸ்திபாரம் ரொம்ப தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு அது நீல ரத்தினம். பரலோகத்துக்கு போனா அதில் அஸ்திபார கற்கள் யார் அப்படின்னு பார்த்தா, சீசர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய பெயர் வாயிலாகவும் அஸ்திபாரங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. என் ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால். அப்ப ஆண்டவர் அஸ்திபாரத்திலையும் கருத்தா இருக்கிறாரு, வாசல்லையும் கருத்தா இருக்கிறாரு. இந்த இடத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உன் அஸ்திபாரங்கள் நீல ரத்தினம். அடுத்து உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி, அது எது தெரியுமா? அதோடைய சுவரை குறிக்குது. உலகத்தில் இந்த பில்டிங்கையும் பார்த்துட்டு போறவங்க அந்த சுவரை தான் முதல் பார்ப்பாங்க. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? அது சுவரை தான் பார்ப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அது அவனுக்கு தெரியாது. அதோடைய அஸ்திபாரம் என்னன்னு தெரியாது.
ஆனா அந்த சுவரை ஆண்டவர் சொல்றாரு, உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, அடுத்து உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அந்த மதில்கள் தான் ரொம்ப சீப்பான மெட்டீரியலா இருக்கணும் ஒரு பில்டிங்ல. அதை கூட ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டோனா உன் மதில்களை உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். நாம் இருக்கிற காலத்திலே நான் சொன்னதை போல, லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதை போல, நீரோட்டம் வீடுகள் மேல், குடும்பங்கள் மேல், பட்டணங்கள் மேல் மோதுகிற ஒரு காலத்திலே தான் இருக்கிறோம். கண்டிப்பாக மோதும், கண்டிப்பாக மோதும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் சமாதான காலத்திலே தாபரமாக இருக்க வேண்டும் என்றால், லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதை போல, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு நீங்கள் ஒப்பாய் இருந்து ஆக வேண்டும். பெரு வெள்ளம் வரும், நீரோட்டம் மோதும், ஆனால் அவைகளை அசைப்பதில்லை. காரணம், கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலை 2 காரியங்களை குறிக்கிறது. அந்த இரண்டையும் நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். அநேகர் ஏற்கனவே அதன் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிறீர்கள். முதலாவது, என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அப்ப அது வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை அந்நிய காரியமாக எண்ணி விடாதீர்கள். வேதம் உங்களை காக்கும், வேதம் உங்களை சுமக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அதை கை கொண்டு நடக்கிற மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்கே எல்லாம் வெளிப்படும் என்றால், உங்களுடைய வேத தியானத்தின் போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஜெபிக்கிறவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். படிக்காத அப்பா தானே, படிக்காத அம்மா தானே நீங்க நினைக்க கூடாது. அவங்களும் கர்த்தருடைய பாதத்திலே காத்து இருக்கும் போது, ஒரு காரியத்தை செய் என்று சொல்லும் போது தடை பண்ணக்கூடாது. ஒரு காரியத்தை அவர்கள் தடுக்கும் போது அதை அரவணைக்க பாடுபடக்கூடாது. காரணம், அவர்கள் மூலமும் கர்த்தருடைய வார்த்தை வரும். அடுத்து உங்கள் போதகர் மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தை வரும். யோவாஸ், அந்த சம்பவத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அவன் போதகம் பண்ணின நாட்களில் எல்லாம் அந்த ராஜா ஆசீர்வாதமாக இருந்தார். கர்த்தருடைய போதகம் மதீனத்தை அகற்றும், செத்த ஈக்களை உங்கள் தைலத்தை விட்டு அகற்றும், உங்கள் ஜீவனை மரணத்திற்கு அது தப்புவிக்கும், கண்ணிக்கு அது தப்புவிக்கும். இன்று வேதத்தை தியானிக்கிறீர்களா? இன்று வேதத்தை வாசித்தீர்களா என்று அன்னைக்கு இந்த வாகனங்களிலெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம், எழுதப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம அப்படிலாம் போடுறதில்ல. நம்ம இன்னைக்கு என்னன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் எதுவும் போடாமல் அதையாவது போடுறீங்களே, தோத்துறோம். சில ஆளுங்க நல்ல வசனத்தை எழுதி போட்டிருக்கிறாங்க. சமயத்தை அறிந்து காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை. அடுத்து பரிசுத்த ஆவியானவர். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பேதுருவா இருக்கிறாய், இயேசு என்ற கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பேதுருவின் மேல் சபை கட்டப்படவில்லை, அதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அவனிடத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு வெளிப்பாடு இருந்தது. பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு. அப்ப அதில் ஒரு பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. இந்த காலத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டு அவருக்குள் அசைகிற பிழைக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருந்தால்தான் தப்பித்து கொள்ள முடியும். அசுத்த ஆவிகளின் கிரியைகள் பெருகிவிட்டன, பில்லி சூனிய வல்லமைகள் பெருகிவிட்டன, விசுவாச துரோகம் முந்தி காணப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஒரே வியாபாரத்தை 2 பேர் ஒரே பகுதியில் செஞ்சா ஒருத்தனுக்கு விரோதமாக ஒருத்தன் கிரியை செய்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் தான் தனித்து ஜெயிக்க முடியும்.
இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, எப்ராயிம் காற்றை மேய்கிறான். யாரு? எப்ராயிம் எதை மேய்கிறான்? கவனிங்க, இந்த வார்த்தைகளை கவனிங்க. எப்ராயிம் எதை மேய்கிறான்? காற்றை மேய்கிறான். புல்ல மேய்ஞ்சான்னா பரவாயில்ல, அவன் கழுதை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி. கழுதையும் விட்டு போக முடியாது, கழுதையும் விலை கூட இட. ஆனா அது காற்றை மேய்கிறான். ஒரு இருளான காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே, ஆண்டவரை அறிக்கையிடுறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவன் ஆண்டவரோட இருந்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் சொன்னான்னா, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் சொல்றான், அவரை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் அப்படின்னு இருக்கு. அப்போ இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெவலேஷன் வேணும், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேணும். நீங்கள் நிற்கிறீங்களா? தோத்திரம். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்களா? தோத்திரம். நீங்கள் ஊழியத்துக்கு கொடுக்குறீங்களா? தோத்திரம். நீங்கள் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தோத்திரம். ஆனால் எல்லாம் அவருடைய கிருபை என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். உங்கள் சொந்த கரங்களை சார்ந்து கொள்ளாதிருங்கள், சொந்த படிப்பை சார்ந்து கொள்ளாதிருங்கள், சொந்த பரிசுத்தத்தை கூட சார்ந்து கொள்ளாதிருங்கள். அவரது கிருபையால் தான் நாம் நிற்கிறோம், நிலைத்திருக்கிறோம், அவருக்குள்ள அசைகிறோம், பிழைகிறோம். நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும், நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு நிலைத்திருந்தது. இன்னைக்கு சொல்றேன், எவ்வளவுதான் காற்று வீசினாலும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் அமெரிக்கையாய் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எவ்விதம் இருக்கிறது? ஒரு நாளிலே சீசர்கள் சென்ற படகிலே நீரோட்டம் மோதினது. அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க ஆண்டவரை பார்த்து, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு. நீங்கள் நம்மளும் அப்பப்போ கேட்டிருக்கோம் ஆண்டவரை பார்த்து, உமக்கு கவலை இல்லையா? உங்கள் கவலை இருந்தால் எங்கள் வீட்டில் இது நடக்குமா, நடந்திருக்குமா? ஏய், நீ மாண்டன்னா ஆண்டவரும் மாண்டது போல தானே அந்த இடத்துல. உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யாராச்சும் அப்படி கேட்குறீங்களா அன்றைக்கி ஆண்டவரை பார்த்து? அவரோ உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். மார்க் 4:38 கேட்குறாங்க, இந்த புயலை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அதே மார்க் 12:14 அங்கே இன்னொருத்தர் வர்றாரு, என்ன, பரிசேயர்கள் அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும்ட்டு, உமக்கு எவனை குறிச்சும் கவலை இல்லைன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம்ன்றாங்க. அதில் 2 பக்கம் இருக்கு. ஒன்று, அவர் சத்தியத்தை சத்தியமுள்ளதாக அவர் சொன்னார். ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா நியாயம் இல்லையா என்று கேள்வி கேட்டு அதில் எந்த பதிலை அவர் சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றுதான் அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு மட்டும் கொஞ்சம் தாழ்மை உள்ளவரா இல்லைன்னா வரி கொடுக்காதன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் அவ்வளவு ஞானமா, என்ன, அவருடைய மாயத்தை அறிந்து, என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று அறிந்து, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்தும் கன்சர்ன் உள்ளவராக இருக்கிறார். அதனால அவர் நம் வீட்டை கட்டுவார். அதனால் உங்களுடைய அஸ்திவாரத்தை அவர் மலையின் மேல் உள்ள பட்டணத்தை போல அவர் மாற்றுவார். இன்னொரு இடத்துல தான் லூக்கா 10 அதில் தான் இந்த இடத்துல ஒரு அக்கா வராங்க. அவங்க தான் கேட்குறாங்க, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க, மார்த்தாள் ஒன்று, மரியாள் ஒன்று. அதில் மார்த்தாள் மரியாள் இயேசுவை வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்டவர்கள். மார்த்தாளை சும்மா தூக்கி எரிஞ்சிட முடியாது. நீங்கள் நிறையா பேர் மேரின்னு பேர் வைப்பாங்க, மார்த்தான்னு யாருமே என்ன செய்யறதில்லை, வைக்கிறதில்லை. இன்னைக்கு ஊழியங்களுக்கு மார்த்தாளும் தேவை, மரியாளும் தேவை, தியேத்ரா ஒரு ஆளும் தேவை. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அவங்க அதில் கேட்குறா, மார்த்தா கேட்குறா, உமக்கு கவலை இல்லையா? அது கவலை இல்லையான்னா கவலை இல்லையா, அதான் மீனி. உமக்கு கவலை இல்லையா? நான் பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, நீங்கள் பலர் உங்களுடைய குடும்பங்களை கட்டுவதில் பற்பல காரியங்களில் வருத்தம் அடைந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புகிறாரு? உன் குடும்பம் கட்டப்படணும்னா என் பாதத்துக்கு வா அப்படின்னு சொல்றார்.
இனி கர்த்தர்கிட்ட கேளுங்க. நான் 2 காரியத்தை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்திற்கும் எனக்கும் என்ன என்னோடு பேசும் என்று. அடுத்து இந்த ஊழியத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நான் கொண்டு வர வேண்டும். அது என்னவென்று பேசும். நான் என் சுய முயற்சியில் அதுக்கு ஈடுபட்டு கூடாது. நானும் என் குடும்பமாகவோ அதை தீர்மானித்து விடக்கூடாது. நீர் பேசும். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நீங்கள் இன்று உங்கள் ஆண்டவனிடத்தில் இதை கேட்கிறீர்களா? மரியாள் என்னப்பட்ட சகோதரி இருந்தாள். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாள், மார்த்தாள். ஆனால் வேதத்தின் இதை தொடர்பு உள்ள பகுதிகளை யோவான் 11ஆம் அதிகாரம் எனக்கு எடுக்க நேரமில்லை, நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல லாசருன்னு ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கிறார். ஒரு நாள் இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு நீரோட்டம் அடித்தது. உன் சகோதரன் மரித்து விட்டான், லாசரு மரித்து விட்டான் என்று. ஆனால் அவங்க 2 பேருமே அவள் உலகத்து பின்னாடி சென்றவள் என்று யாரோ பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். இல்லை சார், அவள் ஆண்டவர் இயேசுவை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் மார்த்தா காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாள். ஆனால் அநேக வேளைகளினால் அவள் அலட்டி கொண்டு இருந்தாள். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தெரிந்து கொண்டபடியினால் அவளுடைய சகோதரனை அவள் மீட்டெடுத்து கொடுத்தாள். எனக்கு அதை சொல்ல நேரம் இல்லை. மார்த்தாள் ஆண்டவர் பார்க்குறாரு. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அந்த மார்த்தாள், நீங்கள் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று அவள் சொல்லி இருக்கிறாள், சொன்னாள். ஆனால் மரியாள் சொன்ன ஒரு காரியம், அதை நீங்கள் கவனித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதில் ஒரு காரியம் ஆச்சரியமாக இருக்குது. அவளுக்கு பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு தான் இருக்கணும். ஆனால் 32வது வசனத்தில் அவள் சொல்கிறார், ஆண்டவரே, இப்போ ஆண்டவர் அங்கே பக்கத்தில் இருக்காரு, இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். இதை நீ அண்டர்லைன் பண்ணிக்கணும் உங்கள் பைபிளில். லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். ஆனால் இந்த மரியாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். எப்படி சார் எழுதியிருக்கணும் பைபிளில்? மரித்து இருக்க மாட்டான் என்று எழுதியிருக்க வேண்டும். தமிழ் தெரிந்தவர்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்களும் ஆங்கில வேர்ஷனை நீங்கள் வாசிச்சு பாருங்க. நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். Lord, if you had been here, my brother would not have died. நீர் இங்கே இருக்கிறீர், என் சகோதரன் பிழைப்பான். ஆண்டவர் உன் குடும்பத்தில் இருக்கிறார், உன் குடும்பம் கட்டப்படும். ஆண்டவருக்கு குடும்பத்திலே இடத்தை கொடுத்திருக்கிறாய், உன் படகிலே இடத்தை கொடுத்திருக்கிறாய். ஆகவே உன்னுடைய படகு அமிழ்ந்து போவது இல்லை. கல் மழை பெய்யலாம், காடு அழிக்கப்படலாம், ஆனால் உங்களுடைய குடும்பமோ அவைகளிலிருந்து பாதுகாக்கப்படும். அவைகளிலிருந்து பாதுகாக்கப்படும். 3 காரியங்கள் என்று சொன்னேன். 1 வேர்ட் ஆஃப் காட், அது உங்களுடைய அஸ்திபாரமாக இருக்கட்டும். அடுத்து பரிசுத்த ஆவியானவர், பாராக்ளிட்டஸ் என்ற துணையாளர் உங்களுடைய வாழ்வின் துணையாளராக இருக்கட்டும். எல்லாரும் கடைசி நாட்கள் வரை நம்மோடு வருவது இல்லை, வர இயலாது, வர முடியாது. குறிப்பிட்ட காலம்தான் ஒவ்வொன்றுக்கும் உண்டு. நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், தழுவ ஒரு காலம், தழுவாமல் இருக்க ஒரு காலம், கற்களை எடுக்க ஒரு காலம், கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. மனிதருடைய உதவியை பெற ஒரு காலம், ஆனால் ஆண்டவருடைய உதவியை பெறுவது ஒரு காலம். ஆபிரகாமுக்கு ஒரு தேவன் இருந்தார், ஆனால் ஈசாக்குக்கு ஆபிரகாமின் தேவன். யாக்கோபுக்கு இருந்ததோ ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் மட்டுமல்ல, அந்த தேவனையே தன் துணையாய் கொண்டிருந்தான். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய 32ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுக்கு நதி கரையிலே அவன் போராடினான். 2 பரிவாரங்கள் இருந்தது, 11 பிள்ளைகள் என்று நினைக்கிறேன். அந்த வேளையிலே 4 மனைவிகள் அவனோடு இருந்தார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அவன் ஆண்டவனிடத்திலே சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று. இந்த காலங்களிலே நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனை சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடுகிறவர்களாக, வேர்ட் ஆஃப் காட்,
then the help of the Holy Spirit, then Jesus. ஆண்டவரே உங்கள் துணையாளராக இருக்க வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அது இயேசுவை மட்டுமே குறிக்கிறது. பெட்ரோஸ் என்ற வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்ரோ என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்ஸ் பேதுருவுக்கு பெட்ரோஸ் அப்படின்ற பேர் மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இயேசு தான் பெரிய கல், அவர் மூளைக்கு அவர் தலைக்கல், கற்பாறையானவர் அவர். ஒரு கவர்னர் ஜெனரல் செருபாபேல் அவன் கட்ட முயலும் போது தோல்வி உருவதை போல இருக்கிறது. அப்படி ஆண்டவர் சொல்றார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். தென் நீ கையலால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லை கொண்டு நீ கட்டுவாய். இயேசு உங்கள் குடும்பத்தில் இருந்தால் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு உங்கள் குடும்பத்தில் இருந்தால் உங்களுடைய குடும்பம் கட்டப்படும். இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அந்த இடத்துல ஒரு நாறிப்போன லாசர் ஒரு பக்கம் இருந்தாலும் மரியாள் சொல்கிறார், நீர் இங்கே இருந்தீரானா. நான் சொல்றேன், நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறேன். ஆண்டவர் வந்தால் மரித்த லாசர் எழுந்திருப்பார். மனிதர்கள் கற்களை வைத்திருக்கலாம், சிலைகளால் சுற்றி வைத்திருக்கலாம், ஆனால் லாசருவே வா என்று அவர் சொன்னால் மரித்த லாசர் எழுந்து வருவான். உடைய குடும்பத்திலே எவைகள் இன்று இந்த இடத்திலே காணப்படுகிறது? ஒரு பக்கம் ஞான குறைவினால் இந்த மரணம் நடந்திருக்கலாம், பொறாமையினால் அந்த மரணம் அந்த லாசருவுக்கு ஏற்பட்டு இருக்கலாம், உலகத்தில் போராடின வியாதியினால் பலவீனத்தினால் அந்த லாசரு மரித்திருக்கலாம். எது ஏன் என்ற கவலை நமக்கு இல்லை. லாசரு உயிரோடு எழும்பி ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சாராளுடைய உயிரற்ற கற்பத்திற்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். சத்துவமற்றவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம செய்ய வேண்டாததை செய்கிறோம் என்ற கவலை உங்களுக்கு இருக்குல்ல. நான் உங்களுக்கு செய்ய வேண்டாததை செய்யாதீங்கன்னு சொல்லலை, செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. பைபிளை வாசிச்சிருங்க, பைபிளை தியானம் பண்ணிருங்க, பைபிள் வார்த்தையை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க, அப்படியே உங்களுடையதாக மாற்றி கொள்ளுங்கள். மனிதனுடைய வார்த்தை உயிர்க்கும் உயிர்ப்பிக்கும் கொல்லவும் முடியும். அதே போலத்தான் தேவனுடைய வார்த்தையும். ஆனால் உயிர்ப்பிக்கிற தேவ வார்த்தைகளை உங்கள் அண்டையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் உங்களை கட்டுவார். நியாய தீர்ப்பின் ஆவியானவராக அவர் இருக்கலாம், ஆனால் உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவராகவும் அவர் இருக்கிறாரே. கிளை நறுக்கட்டும், இடம் கொடுங்கள், களை பிடுங்கட்டும், இடம் கொடுங்கள். ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் பூத்து காய்த்து குலுங்கும் போது ஆசீர்வாதம் பெறுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை ஏதோ ஏனோ தானோ என்று எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. 2 பேதுருவை எடுத்து பாருங்கள், 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை எடுத்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையெல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். ஆகவே தான் நாம் இன்று இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தையை கண்டுபிடித்து லாசரு எழுந்திருப்பான், அதே போல கர்த்தர் என் குடும்பத்தை செழிக்க செய்வார், எழுந்திருக்க செய்வார் என்ற தைரியத்தோடு நாம் பேச இருக்கிறோம். அந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் வார்த்தைகளோடு நான் முடிக்க விரும்புகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. ஒரு ஆதரவற்ற ஒரு முயல், ஒரு சத்துவமற்ற முயல் கூட ஒரு வீடை கட்ட முடியும் என்றால் உங்களுடைய வீடு உங்களை கொண்டு கர்த்தர் கட்ட முடியும். ஆனால் எப்படி கட்டுவார் அப்படின்னா, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி இயேசு உன் அடிஸ்தானமாக இருக்க வேண்டும். மலையாளத்திலையும் தமிழ்லையும் ஒரு பாட்டு உண்டு, இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவனே. அவர் உங்கள் அஸ்திபாரமாக இருக்கணும். அங்கே அதுதான் போட்டிருக்கேன் அந்த இடத்துல, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து பாருங்க, இயேசுடைய சாயல். இன்றைக்கும் மரியாள் சுமக்கிற ஒரு குட்டி குழந்தை போல யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க இயேசுவை. சில நியாயாதிபதியாகவே இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜாவா பாருங்க, வரப்போகிறவரா பாருங்க, ஆனால் வல்லமை உள்ளவராய் பாருங்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து. உன்னுடைய விசுவாசம் பலருக்கு தெரிய வேண்டும்.
ஒரு காம்பவுண்ட் வால ஒருத்தன் பார்ப்பான், ஒரு வீட்டு சுவரை பார்ப்பான். உன்னுடைய நற்கிரியைகள் தெரிய வேண்டும். உன்னுடைய நற்கிரியைகள் இருக்கிறதா? இத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இந்த சபை சொல்ல முடியுமா? நாம் அங்கம் வகிக்கிற ஆர்கனைசேஷன் சொல்ல முடியுமா? விசுவாசத்தினால் கட்டப்பட வேண்டும். உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து உன் பலகணிகளை பளிங்கும். தானியேல் என்பவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமை நோக்கி தன் பலகணிகளை திறந்து அவன் ஜெபித்தான் என்று சொல்லி. நோவா அந்த பலகணிகளை திறந்து அந்த சமாதான புறாவை அனுப்பி அவன் பார்த்தான். இந்த உலகத்திலேயும் ஒரு ஆலி விலையும் ஒரு டவ்வையும் சேர்த்து போட்டு தான் பீஸுக்கு படம் வரைகிறாங்க சார். வேதத்தை அழிக்கவே முடியாது. கர்த்தர் சில வேளையில் இறக்கம் பாராட்டி எவன் வேதத்தை பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அவன் வீட்டில் வச்சு தான் நீங்களும் நானும் வச்சிருக்கிற பைபிள் பிரதியை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உடைய ஜெப அலங்கங்கள் கட்டப்படுவதாக, ஜெப பலகணிகள் திறக்கப்படுவதாக. ஜெப பலகணிகள் திறக்கப்படும் போது நீங்கள் கேட்காத ஒன்று அந்த இடத்துல சம்பவிக்கும். பரலோகத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் ஒரு ஏணி வைக்கப்படும். அதில் தேவதூதர்கள் ஏறுவார்கள், இறங்குவார்கள். அவர்கள் உங்கள் துதியை மட்டும் அங்கீகரிக்கிறவர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய காணிக்கைகளை மட்டும் அங்கீகரிக்கிறவர் அல்ல, உங்களுடைய அப்ளிகேஷனை மட்டும் ரிசீவ் பண்றவங்க அல்ல, ஏறுகிறதும் இறங்குகிறதும் பதிலோடு அவர்கள் வருவார்கள். ஆகாய மண்டல அதிபதி தடை பண்ணலாம், ஆனாலும் அவர்கள் பதிலோடு வருவார்கள். உங்க பலகணிகள் இந்த நாட்களிலே கட்டப்படுவதாக. உங்களுடைய வாசல்கள் மாணிக்க கற்களும், உங்களுடைய ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாணிக்க கற்களை போல மாறுவார்களாக. உங்கள் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக மாற்றுவாராக ஆண்டவர். உடைய ஆரம்பம் எப்படின்னு ஆண்டவர் பார்க்கல, உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அலங்காரமான சீயோனாய் பார்ப்பா, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து அப்படின்னு இருக்கு. தந்தானை துதிப்போமே. இன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் நம்ம விட்டுட்டோம். தந்தானை துதிப்போமே, ஒய்யார சீயோனே உன்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து. என்ன, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு புது ட்ரெஸ் போடும்போது ஒரு சந்தோஷம். அந்த ட்ரெஸ்ஸை அந்த பிள்ளையை அலங்கரித்து பார்ப்பார்கள். ஆண்டவர் உங்களை அலங்கரித்து பார்ப்பார். அதில் உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக மாற்றுவார். வேதத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஜெபத்திற்கும் தியானத்திற்கும். உடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்கள் நிறைய பேர் கேட்காமையே இருக்கிறாங்க. என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன், கேளுங்க, எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. இந்த ஆண்டு என் பிள்ளைகளை குறித்து எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. 10 பைசா லாபம் அப்படின்னா சில டக்குன்னு ஏதோ ஒரு காரியத்தை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்துடாதீங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு காத்துருங்க. நேரம் என்கிட்ட இல்லை, இல்லைன்னா எத்தனையோ காரியங்களை சாட்சி சொல்ல முடியும். கர்த்தருக்கு காத்துரு, அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அந்தரங்கத்திலே ஜெபியுங்கள், வெளியரங்கமாக உங்கள் பரமபிதா உங்களுக்கு பதில் தருவார். ஜெபம் செய்யும் போது பதில் தாரும் என்று கேளுங்கள், நல்லதுதான். ஆனால் இன்னொரு பக்கம் ஜெபம் செய்யும் போது பேசும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று கேளுங்கள். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்கா என்று பாடினோம். இன்று கட்டடங்களை கட்டுகிறோமா? புற இனத்தவர் கூட உங்கள் சாட்சிகளை சொல்லி மகிழ வேண்டும். கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதற்கு ஏற்ற காரியங்கள் உங்கள் குடும்பங்களில் நடக்கும்படி ஆண்டவர் இந்த 2022ஆம் ஆண்டை உங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே கல்மழை, எகிப்திலே பெய்த கல்மழை, யோசுவா புத்தகம் என்று நினைக்கிறேன் 10ஆம் அதிகாரம், யோசுவாவிற்காக பெய்த கல்மழை. நான் ஒரு நாள் வாசித்தேன், ஆண்டவர் கல்லை தான் வானத்துல இருந்து போட்டு கொண்டுட்டார் அப்படின்னு. ஆனால் திரும்ப வாசி பார்க்கும்போது தெரிஞ்சு கற்களையும் கல் மழையையும், ஆங்கில வேதாகமத்தில்
ஹெயில்ஸ்ட்ராம் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தையே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பெய்ய பண்ணினார். அந்த யோசுவாவிற்காக யுத்தம் செய்த ஆண்டவர் இன்று எனக்காக, நமக்காக, உங்களுக்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தில் உள்ள நியாயத்தோடு இருக்கிற பள்ளிகளுக்காக, இரக்கத்தோடு உதவி செய்கிற சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்காக கர்த்தர் காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் செய்வார். முதலாவது உங்களுடைய விசுவாசம். நான் சமாதான தாபரங்களில் குடியிருப்பேன், நிலையான வாசஸ்தலங்களில் நான் இருப்பேன், அமைதியாய் தங்கும் இடங்களில் இருப்பேன், தத்தளிப்பின் பாத்திரம் என் கையிலிருந்து நீக்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற ஜெபத்தோடு இருங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். இருளிலே கேட்டதை வெளிச்சத்தில் பிரசித்தம் பண்ணுங்கள், வீடுகள் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே. இந்த குடும்பங்கள் மேல் நாங்கள் பிரசித்தம் பண்ணுகிறோம். வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், கட்டப்படட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும், சமாதான தாபரங்களிலே குடியிருக்கட்டும். எல்லாவித உள் பிரச்சனைகள், குடும்பத்திலே காணப்படுகிற மறைமுகமான பிரச்சனைகள், வெளியே இருந்து வந்த போராட்டங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே முற்றுப்புள்ளியாகும்படி கர்த்தர் கிருபை செய்தருளும். தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கட்டும். கேட்ட உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய மெய்யான ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். வானாதி வானங்கள் காத்திருக்க, பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாயிருக்க நீர் எங்களை தேடி எங்கள் உள்ளம் வந்தீரே. அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை நாங்கள் அரவணைத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை பராமரித்தருளும். அற்புத அதிசயங்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். படைத்த காணிக்கைகள், தசபாகங்கள், ஆலய கட்டட நிதி, அப்பா வட இந்திய ஊழிய நிதி, அதை கொடுத்த, அதை சவதரித்த கரங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.